சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 13ஆம் நாள் ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி. முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரும். விசாகம் நட்சத்திரம் இன்று முழுவதும். ஓகேங்களா? விசாகம் அப்போ முருகனுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக வந்து அமையுதுங்க. விசாகத்துக்கு வந்து குரு பகவான் தான், விசாக நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவான் தான் அதிபதி. அவருக்கு வந்து யார் அப்படின்னா, அவருக்கு தலைவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். சரிங்களா? அப்போ முருகப்பெருமான் வழிபாடு வெற்றிகள் தேடி வரும். சித்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும், மதியம் வந்து 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம் கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள். கூட்டு தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வந்து மனசுல இருக்கும். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை துணைவிற்கோ வாழ்க்கை துணைவருக்கோ உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. அவரு வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை துணைவரோ வாழ்க்கை துணைவி ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கரெக்டான டயத்துக்கு போய் சேரணும். அதற்காக ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் தோன்றும். என்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம் புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள், கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கு கூட வந்து இன்னைக்கு இறங்குவீங்க. சரிங்களா? எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல எதிரிகளுடைய தொல்லைகளின் பிரச்சனைகளை அடக்குவதற்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் உயரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே அனைத்து காரியங்களையும் வந்து ரொம்ப அழகா சாதிச்சிருப்பீங்க. சரிங்களா? என்று உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. சரிங்களா? எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிறது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடக ராசிக்காரர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீடு வாங்கலாமா, வாகனங்கள் வாங்கலாமா, இப்படி ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய மனசுல இருக்கும். அதே நேரத்துல தாயின் மேல வந்து, அது அம்மா மேல வந்து ரொம்ப பாசம் வந்து அதிகரிக்கும். இன்னைக்கு இன்று முழுவதுமே உங்களுடைய வேலைகள் வந்து அவ்வளவு அழகா எல்லா வேலையுமே பார்ப்பீங்க. சுறுசுறுப்பு இருக்கும், மனசுல தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் உயரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இன்று பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு அமைதுங்க. அது வந்து வேலை சார்ந்த ஒரு பயணம், தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு. அதே நேரத்தில் சில பேர் வந்து தொழிலில் வந்து சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா? எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது எல்லாமே உங்களுடைய முயற்சியின் மூலமாக நடக்கும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி எதிர்பாராத ஒரு தனவரவு, மிகப்பெரிய ஒரு லாபம், வெற்றிகள் இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பதவி உயர்வு இருக்கு. ரொம்ப நாளா வந்து வேற ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க இல்லையா? அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். அதிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. துலாம் தொழில் சார்ந்த எண்ணம். தொழில் தான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தொழில், வேலை, இந்த விஷயத்துல என்னென்ன நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. பெரிய லெவல் போஸ்டிங், அடுத்த லெவலுக்கு போறது, ப்ரமோஷன் போறதுக்கு என்னென்ன பண்ணணும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கோம். தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கிறது என்னென்ன பண்ணணும், இதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்கு. சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம். பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில், 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோவில் இருக்கு. அதற்காக ஒரு பயணம் போவீங்க. வீட்டில் வந்து திருமணம் சம்பந்தமான ஒரு நிகழ்வு, நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை சார்ந்த ஒரு பயணம் இருக்கு. தொழில வந்து முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு எதிர்பாராத சிக்கல்கள். சரிங்களா? அதாவது தொழில வந்து லாபம் வந்து இந்த அளவுக்கு வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த லாபத்துல சிறு விரயம் இருக்கு. அந்த லாபத்துல வந்து நம்ம எதிர்பார்த்த லாபம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா எல்லாமே பண்ணுங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட வந்து நீங்க பேசுறப்போ ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. அதன் மூலமாக சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம் நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு புதிய நல்ல நல்ல விஷயங்கள், புதிய முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சுட்டு நடந்துக்குவாங்க. பயணங்கள் இருக்கின்றதுங்க. இன்னைக்கு தொழில் சார்ந்த ஒரு பயணம், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு பயணம், நண்பர்களுக்காக ஒரு பயணம், நண்பர்களுக்காக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம் ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகளுக்காக சில கடன்கள் வாங்குவீங்க. ஓகேங்களா? இந்த டயத்துல வந்து திருவிழா, கோவில் திருவிழாக்கள் எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அதுல சில குறைபாடுகள் ஏற்படும். அதற்காக கடன் வாங்குவீங்க. தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க. ஒரு வியாபாரத்திற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சொல்லம் வந்து இன்னைக்கு இருக்கு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல வந்து சிறு சிறு சிக்கல்கள் இருக்குங்க. குழந்தைகளுடைய உடல்நலையிலும் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்த உடனே பார்த்துக்கோங்க.
மனசுல இன்று முழுவதுமே ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளும் ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் பாருங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.